சூப்பர் சூப்பர். நல்லா கோயிலை எதிர்த்து பண்ணியிருக்காரு, நல்லா இருங்க. என்னங்க வன்மக இதுவும் பண்ணியிருக்கேன், நல்லா இருங்க. அருமையான படம்லாம், அருமையான சீனுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், சூப்பர் படம், அருமையாக. நாங்கள் ஆக்சுவலாக ரஜினிகாந்த், நான் வந்து விஜயகாந்த், இவர் விஜயகாந்த், இவர் கமலஹாசன். அருமையான ஒரு யங்ஸ்டர்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க மூவி எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. கமல் ரசிகர் தான். அரசியல் தான் மொத்தமே, இது வாரிசு அரசியலெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் உள்ள வந்து ஊழலை பற்றி தான் எடுத்திருக்காங்க, முழுக்க முழுக்க ஊழல் தான். பயங்கரமாக இது வரைக்கும் வராத ஒரு மூவியில் இது பக்காவாக எடுத்திருக்காங்க. ஒரு பப்ளிக் குவாரியிலேருந்து மொத்தம் எல்லாம், ஒரு ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே என்னென்ன மாதிரி எப்படி ஊழல் பண்ணுவாங்கன்னு அவ்வளோ பக்காவாக எடுத்திருக்காங்க. ஆமாம், இந்தியன் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா அது கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்கும். எப்படின்னா ஹீரோவும் அவரே, இதிலும் ரெண்டுமே அவர் ஊழலை எதிர்க்கிற மாதிரி அவர் தாத்தாவும் வருவார். இது வெறும் தாத்தா வந்து ஊழலை எதிர்க்கிற மாதிரி வராரு, அவ்வளோதான். இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் உங்கள் களத்தில் இறங்கி ஊழல் இல்லாமல் பார்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூவியில் எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் ரஜினிகாந்த் ஃபேன் ப்ரோ. ரஜினிகாந்த் கூட வந்து கேமியா பண்ணியிருக்காரு, ஒரு சீன் வருவார். இந்த படம் சிவாஜி படத்தோட சீன் போட்டிருக்காங்க, தலைவர் பாஸில் இது பண்ணுவார், அது செம்மையாக இருக்குது. செம்மையாச்சு, எல்லாம் நல்லா விசிலாச்சு, என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்தியன் ஒன்னில் ரகுமானோட மியூசிக் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக, ரொம்ப வைப்பாக இருக்கும். அனிருத் வந்து நல்லா குத்துப்பாட்டு மாதிரி போடுறாரு, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. அதான் ஒன்னோட கனெக்ஷன் தான், கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைட்டாக அப்படி தான் இருக்குது. மியூசிக் இது அனிருத் கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தான் நல்லா இருந்தது. அந்த பழைய ட்ராக் வரும்போது நல்லா இருக்குது. அனிருத் கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. அவர் எப்பவுமே பிச்சு உதறிடு. சிவாஜி ஆமாம் இருக்குது, அது ஒரு சீன், அது ஒரு நல்லா எதிர்பார்க்கல. ரஜினி வந்து இது நல்லா இருக்குது. பரவாயில்ல, பிரம்மாண்டம் தான், பிரம்மாண்டம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், அது வந்து இது வந்து ஹாலிவுட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா படம், நல்ல பிரம்மாண்டம். நல்லா எதிர்பார்ப்போட தான் வந்தேன், கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி தான். நான் எம்ஜிஆர், விஜயகாந்த். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஊழல் இல்லாமல் வாழணும்னு சொல்கிறான். ஊழல் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? எல்லாமே ஊழல் தான். இது எங்கே ஊழல் இல்லாமல் இருக்குது? எல்லாமே ஊழல் தான். இதெல்லாம் மாற்றது ரொம்ப இம்பாசிபிள். அரசியல் ஒன்றும் அவ்வளோ இல்லையே, அரசியல் இல்லை. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. கான்செப்ட் அதான், லஞ்ச ஒழிப்பு தான். லஞ்ச ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, இது மாதிரி சார். மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா இருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச ஒழிப்பு வந்து பக்காவாக இருக்கு ப்ரோ. படம் வந்து பக்காவாக தான் போயிடறேன். அனிருத் மியூசிக் பிஜிஎம் வந்து பக்காவாக இருக்கும். பார்த்துருக்கேன். அது வந்து அந்த காலத்தில் எடுத்தது வந்து நல்லா இருக்குது. இந்த சித்தார்த் தான் ரொம்ப நிறைய காட்டுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. உண்மையிலே ரெண்டு பேரும் இன்னும் ஒன்றா நடிக்கலை, இருந்தாலும் ரெண்டு பேரும் இது வரைக்கும் இல்லை. இதான் ஃபஸ்ட்டு சரியான நட்பு. படம் ஆரம்பத்தில் சூப்பருங்க, சூப்பர். ஆண்டவர்னா ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் என்றைக்குமே. சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் அதை விட வந்து எதிர்பார்ப்பு அதிகம். எங்களை மாதிரி ரசிகர்கள்லாம் பார்த்து லெவல் வேறு. அது வந்து உங்களுக்கு வயசுக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அதனுடைய சூப்பர் அருமை. எப்போ சொல்லுங்கள். மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருச்சு. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பழைய அந்த வைப் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ இருக்க நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் போயிட்டுருக்கு. ஆமாம், இப்போ என்னெல்லாம் கரெக்ஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பண்ணதே வந்து ஒரு பெருசாக பார்ப்பாங்க பப்ளிக் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 crores 1000 crores பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இதையும் மேட்ச் பண்ணி படம் எடுத்துகிட்டு போயிட்டு. ஒன்று பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன்.
ஆமாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அது சேம் எப்படி இந்தியன் ஒன் எப்படி கரப்ஷன் தானே எடுத்துன்னு போனாங்க. ஸோ அதே தான் இதுலேயும் கரப்ஷன் தான். இது லஞ்சத்தை பற்றி தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு.